அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல அதிகால நேரத்துக்காக நன்றியுடமே துதிக்கிறப்பா, அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கர்த்தாவே, நம்முடைய பாதவிடத்தில் கடந்து வரவும், நம்முடைய மக்களுக்காக ஜெபிக்கவும், ஆண்டவரே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நேற்று ராத்திரி முழுவதும் எங்கள் எல்லாரும் இந்த அற்புதகரமாய் நீ பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம். எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் பிள்ளைகள் தேசத்தினுடைய பல பாகங்களில், பல இடங்களில், பல ராஜ்யங்கள் உண்டு கர்த்தாவே. எல்லா இடத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்பு நம்முடைய கிருபை இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்கேன்னு ஒரு பேட் நியூஸ் வராதபடி, ஒரு துக்க செய்தி வராதபடி கர்த்தர் எல்லாரையும் கண்மணி போல மறைச்சிங்கப்பா, பாதுகாத்தீங்கப்பா. அதுக்காக உங்களுக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வது எனக்கு தெரியலப்பா. அந்த அளவுக்கு என் பிள்ளைகள் எல்லாம் பத்திரமாக, அற்புதமாக, அதிசயமாக நீங்க பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய சட்டைகளுக்குள்ள மறைத்திருக்கிறதுக்காக நன்றி. நம்முடைய கண்மலையின் வெடிப்பில் வைத்து நம்முடைய கருத்தால் நம்முடைய மக்களை மூடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். அன்றைய பாதைக்கு தீபமாக அன்று இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. பகலில் வெயிலுக்கு நிழலாகவும் அன்றைய எல்லா விதத்திலும் என் மக்களுக்கு நீ பாதுகாப்பாக இருந்து ஒரு கேடும் இல்லாமல் அற்புதமா, அதிசயமா, சந்தோஷமா, சமாதானமா, ஆனந்தமா, பேரின்பமா எல்லாரும் நீ பாதுகாத்ததுக்காக நன்றி. கோடி கோடி நன்றி அப்பா. அடியானுக்கு இவ்வளவு அளவுக்கு நீ பெலனும் கிருபையும் வல்லமையும் பாதுகாப்பும் ஜீவனம் தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இருந்த கர்த்தாவே மக்களுக்காக ஜெபிக்க நீர் கிருபை தந்திரே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரப்பா. என் ஜெபம் போய் சேர இடத்துல எல்லாம் தேவனுடைய சமாதானம், தேவனுடைய சந்தோஷம், ஆனந்தம், பேரின்பம் என் மக்கள் அனுபவிக்கட்டப்பா. எல்லா துக்கமும், கண்ணீரும், புலம்பலும், எல்லா விதமான தவிப்பும், எல்லா வியாதி, வேதனை, சாபங்களும், மரண பயங்களும் என் மக்களை விட்டு வெளியே போகட்டப்பா. எல்லா குடும்பத்திலும் நம்முடைய சமாதானம் அலை அலையாக புறப்பட்டு செல்வதாக. ஒருவர் முகம் வாடி கண் கலங்கி இருக்கிறது அனுமதிக்கவே கூடாதப்பா. நம்பி நான் செபிக்கிறேன். எல்லாரையும் கருத்தில் கொடுக்கிறேன். கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு பல விஷயங்களுக்கு முன்பாக மிகவும் வேதனைப்பட்டு கண் கலங்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதராயிருந்து அதிசயத்தை செய்யுங்க. அதுக்காக நான் செபிக்கிறேன். நம்பி கருத்தில் கொடுக்கிறேன். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு என்னோடு கூட இந்த ஜெபத்தில் இருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாளை கூட தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இதுவரைக்கும் நடத்துகிற தேவன் இன்னும் நம்ம நிச்சயமாகவே நடத்துவார். நீங்கள் தயவு செய்து எந்த ஒரு விஷயத்துக்கு முன்னே நீங்கள் கலங்கக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, வேதனைக்கக்கூடாது, மனம் பதறக்கூடாது. தைரியமாக இருங்க. உங்களுக்காக ஊக்கமாக நாங்கள் ஜெபிக்கிறேன், கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். உங்களுடைய எல்லா விஷயத்துக்கும் இயேசப்பா நிச்சயம் உங்களுக்கு பரிகாரத்தை தருவார். நம்முடைய இயேசு ஒரு பரிகாரி. ஏது பிரச்சனையும் பரிகரிக்கக்கூடிய ஒரு சர்வ வல்லவரை தெய்வமாய் நமக்கு ஆராதிக்க கூப்பிட நமக்கு ஒரு கிருப தெய்வம் தந்திருக்க. அது நமக்கு போதும். அவர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் ஆரம்பித்து 1256 நாளுக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நம்ம நடத்துவார். ஒரு வார்த்தை நமக்கு வாசித்து நமக்கு ஜெபிக்கலாம். ஏசாயா 43 அதிகாரம் 18-19 வசனம். 43, 18, 19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களாம். நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். என் ஆண்டவர் ஒன்று சொன்னா நீங்க அதை நம்பணும். அவரு தன்னால எதை செய்ய முடியுமோ அதுதான் சொல்லுவாங்க. தன்னால செய்யக்கூடாத ஒன்றுமே இல்லை. ஆனாலும் தன்னால செய்யக்கூடியது மட்டும் தன் வாயால சொன்னதை தன் கையால செய்து முடிக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். ஆண்டவரே, ஒரு பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அவருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறது. அந்த கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். நமக்கு என்ன ஒரு பெரிய பலவீனம் நேட்டா, பண்டு நடந்த பழையதெல்லாம் சொல்லி 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 புலம்பிகிட்டே இருப்பாங்க. ஒரு வியாதி இருந்தால் அதை அப்படியே பெலூன் ஊதுற மாதிரியே ஊதி 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 அதை பெருசுப்படுத்தி எல்லாருக்கும் சொல்லி எல்லாருக்கும் தெரியப்படுத்தி அப்படி ஒரு புலம்புற சுபாவம் நமக்கு உண்டு. நம்மளோட கஷ்டமும் நஷ்டமும் எல்லாம் தெய்வம் செய்த நல்லதே மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அதான் நமக்கு ஒரு பெரிய பலவீனம். கர்த்தர் எத்தனையோ நன்மைகள் செய்கிறாங்க, அது நிறைய பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க. தேவையில்லாததை புலம்பிட்டே கிடப்பாங்க, அலம்பிட்டே கிடப்பாங்க. அதனுடைய கெடுதி தான், வேதனை தான் நம்ம அனுபவிக்கிறோம். ஆண்டவர் பொறுத்து போய் அவரால் சகிக்க முடியாத நேரத்தில் அவர் சொல்றா, முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லிட்டு நான் சொல்றேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்ய என்னைக்கு இப்பொழுதே அது தோன்றும். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? கர்த்தரை துதிக்க எத்தனை பேர் ஆயத்தம்? உங்களால் ஏற்றெடுக்க முடியுமா? உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான், உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கிடைச்சதா இருக்கலாம், நீங்க உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்ச வசனமா இருக்கலாம், நீங்க சமீபத்தில் எத்தனையோ தடவை இதை நீங்க படிச்சிருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த வார்த்தை இதுதான். நீங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம்,
பூர்வமானது சிந்திக்க வேண்டாம். எல்லாத்தையும் தூக்கி குப்பை தொட்டியில் போடுங்க. எல்லாத்தையும் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டு கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து துதிக்க பாருங்க. செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுங்க. எத்தனை எத்தனை நன்மைகள் நம்மளோட வாழ்க்கையை செய்திருப்பாங்க. ஒருபோதும் கர்த்தர் நடத்தி வந்த வழிகளை மறக்க கூடாது. நம்ம பெற்ற கஷ்டங்கள், நம்ம பெற்ற பாடுகள், நம்ம பெற்ற நிந்தனைகள், அவமானங்கள், கேளிகள், பசிகள், பட்டினிகள், தாகங்கள் எவ்வளோ நம்ம பெற்றிருக்கிறோமே. அங்கெல்லாம் ஒரு கரம் நம்ம கூட இருந்தார் அல்லவா? நம்மளை கைவிடாம பாதுகாத்தார் அல்லவா? நம்மளில் எத்தனை பேர் தற்கொலை பண்ணதுக்காக, சூசைட் பண்ணதுக்காக முயற்சி எடுத்திருக்கலாம். ஆனால் அங்கேயும் கர்த்தர் நம்மளை தப்பிச்சிருக்கிறாங்க. சாகதுக்காக ஓடும் மேல நம்மளை தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. நமக்கு சாவுக்கு ஏதுவான வியாதிகள் வந்திருக்கலாம். எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், வெறுக்கப்பட்டிருக்கலாம். அங்கெல்லாம் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறாங்க. எத்தனை எத்தனை நன்மைகள் அவர் செய்திருக்கிறோம். உங்களுக்கு முடிஞ்சால் அதை சொல்லி சொல்லி கர்த்தரை துதிங்க. அப்பா, எனக்கு இதை செய்திருக்கிறீங்க, எனக்கு இதை செய்திருக்கிறீங்க சொல்லி நீங்க சொல்லுங்க. அதுதான் நமக்கு அதான் சொல்றேன், முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? கேட்கற நம்மை பார்த்து நமக்கு விசுவாசம் இல்லை பார்த்தீங்களா? நம்ம நம்ப மாட்டோம் பார்த்தீங்களா? நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குவேன். இன்னைக்கு ஒரு பிள்ளை எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்கப்பா, என்னால் கடன் 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 என்னால் தாங்கவே முடியல, வட்டிக்கு வாங்கி நினைச்சு தெரியல, இருந்த நகை நட்டுகள் எல்லாம் போச்சு அப்பா, நான் என்ன எனக்கு தெரியலப்பா, எங்கே போதும் எனக்கு தெரியலப்பா, என் பையனை ஃபாரினுக்கு அனுப்பணும், விசாய்க்கு காசு இல்லைப்பா, என்ன செய்ய தெரியல, புலம்பி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கிறான். பிள்ளை, நான் நினைக்கிறேன் உனக்கு தான் இந்த வார்த்தை போல தெரியுது. கர்த்தர் சொல்ற பாருங்களேன், ஆமே, நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குவேன். என் கர்த்தர் எல்லாத்தையும் உள்ளபடி உருவாக்கக்கூடிய தெய்வம். பார்த்தீங்களா, அங்க என்ன சொல்றாங்க? நான் வனாந்தரத்தில் வழியையும், வனாந்தரம் சொன்ன என்னது? மறுபூமி, ஒண்ணும் இல்லாத இடம். அங்கே கர்த்தனுக்கு வழியை உண்டாக்குவார். எந்த மனுஷனாலையும் திறக்க முடியாத வழி என் தேவனால திறந்து கொடுக்க முடியும். நான் வனாந்தரத்துல வழியையும் அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டாக்குவேன். அங்க தண்ணீர் இல்லை, ஆறுகள் இல்லை, அங்க நான் ஆறை உண்டாக்குவேன். ஏன்? நீ பச்சையா இருக்கணும், நீ செழிப்பா இருக்கணும், நீ உயிரோடு இருக்கணும், நீ சாகக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிறார். அப்படியான இன்றைய காண்டு சொல்றது பாருங்க, நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிகிறீர்களா? 100% விசுவாசிங்க. பரிசுவாசர் பேசல, ஆண்டவர் பேசுற மாதிரி நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் தான் உங்களோட பேசுகிறார். உங்க வீட்டு கதையை தட்டி அதிகாலமே நீங்க கண்ணு விழிக்குமே கேட்கிற சத்தம் இதுதான். முந்தினவளை நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம். என்ன தெரியுமா? இதோ நான் உங்களுக்கு புதிய கருத்தை செய்ய போறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நிச்சயமா இயேசப்பா செய்வார், 100% செய்வார். ஏன்? உங்களுக்கு இதுக்கு சிங்கிள் பைசா செலவில்லை. உங்க கதையை தட்டி வருது இந்த ஜெபம், கதையை தட்டி இந்த ஆலோசனை வருது. இதை தட்டி விடாதுங்க, தள்ளி களையாதுங்க. கர்த்தரோட மகிமை உங்க மேல உதிக்க போகுது, அவரோட பிரசன்னம் உங்களை உதிக்க போகுது. நீங்க அனுபவிக்கிற வேதனையிலும், கஷ்டத்திலும், துன்பத்திலும், கடன் சாபத்திலும், வறுமை பட்டினியிலிருந்தும், கொள்ள நோயிலிருந்தும், அனுபவிக்கிற எல்லா அவமானத்திலிருந்தும் தெய்வம் உங்களை விடுவித்து, உங்களை ரட்சித்து, உங்களை காப்பாற்றி, ஒரு குறையும் உங்களுக்கு வைக்காம ஆனந்தமாய் பேரின்பமாய் கர்த்தர். அதான் சொல்றான், நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளை உண்டாக்குவேன். அப்ப நீங்க ஏன் கவலைப்படணும்? கர்த்தர் செய்கிறேன் சொன்னேன், செய்வார், நிச்சயமா செய்வார். நீங்க கவலைப்படக்கூடாது. நீ காற்றையும் காண மாட்டாய், நீ மழையும் காண மாட்டாய், வாய்க்கால நிரப்புகிற கர்த்தர் உன் கூடவே இருக்கிறார். உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், உன் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பார். ஊழியக்காரர்கள் அநேகர் இதில் உண்டு, மிஷனரிஸ் எக்கச்சக்கமே இந்த ஜபத்தில் உண்டு, பற்பல ஜாதி மக்கள் இதில் உண்டு, தெய்வத்தை அறியாதவர்கள், தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளாத அநேக மக்கள் இதில் உண்டு. நீங்கள் ஆராயிருந்தாலும் சரி, நீங்க இந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார், கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார், புதிய காரியத்தை செய்ய போகிறார். இன்றைக்கே தருவாராம், இன்றைக்கே தருவாராம். 1556 நாள் தருவாராம். நாளே கல்ல, இன்றைக்கு, இப்பொழுது. நீங்க தயாரா? ரெடியா இருக்கிறீங்களா? வாங்கிறதுக்கு நீங்க ஆயத்தமா? தகுதி உங்களுக்கு உண்டா? உண்டெങ്കിൽ கர்த்தர் சமூகத்துல இன்னைக்கு அதை அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. எதை குறித்தும் கலங்காதுங்க, எதை குறித்தும் சோர்ந்து போவாதுங்க, எதை குறித்தும் புலம்பாதுங்க. கர்த்தர் பெரிய பெரிய, கர்த்தருக்கு பிடிக்கல நீங்க இந்த முந்தினதெல்லாம் சொல்லி, பூர்வமானதெல்லாம் சொல்லி சொல்லி புலம்புற ஒப்பாரி போடுறது என் ஆண்டவருக்கு சகிக்கல. அவர் சொல்ற, அதை விட்டுரு, மறந்துடு, அது செய்யாத, மறக்க சொல்ற ஆண்டவர். அப்படியான கர்த்தரோட வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுகிறது உண்டானால் இன்னைக்கு உங்களுக்கு புதியது நடக்க போகுது, இதுவரைக்கும் இல்லாத நடக்க போகுது. புதிய வழிகள், புதிய ஆறுகள் உங்களுக்கு திறக்க போகுது. இயேசு அதை செய்வார். ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, இந்த நல்ல அருமையான
நேரத்துக்காக நன்றியோடுமே துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறப்பா. நேரத்தில் எழுப்பி என்ன ஜெபிக்கக்கூடிய பலன் எனக்கு நீ தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஒரு நாளும் எனக்கு ஆயுசு நீ தந்ததுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, அவருடைய கிருபையின் கரம் தாங்குனீங்க. எழுப்பி உட்கார வைத்து ஆண்டவரே என் மக்களுக்காக ஜெபிக்க, கண்ணீரோடு மன்றியிட, இந்த ஆலோசனை கொடுக்க என் அப்பன் எனக்கு தந்த கிருபைக்காக, தீர்க்காயுசுக்காக, பலத்துக்காக, சுகத்துக்காக ஸ்தோத்திரம். நான் அறிந்தும் அறியாதும் எத்தனை ஆயிரம் ஜனங்கள் தேசத்தினுடைய பல இடங்களில கண்ணீரோடு உண்டப்பச்சா. எவ்வளோ ஜனங்களப்பா, எவ்வளோ ஜனங்களப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இன்னைக்கு பார்த்தால் நியூசிலாண்டிலிருந்தும் ஒரு அம்மா ஃபோன் பண்ணி, அப்பா இந்த ஜெபம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்குது. அவங்க யாரும் எனக்கு தெரியல, நியூசிலாண்டிலிருந்து கூப்பிடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்தெந்த ராஜ்யத்துக்கெல்லாம் இந்த ஜெபம் போது எனக்கு தெரியல, கண்ணீரோட புலம்புறாங்க. எனக்காக ஜெபிங்க, என் குடும்பம் இப்படி இருக்குது, என் பிள்ளைகள் இப்படி இருக்குது, என் மகன் குடிக்காரன், அவன் எப்படியா திருந்தணும், அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு சமாதானம் இல்லை. எந்த ராஜ்யத்தினுடைய எத்தனை முடுக்கு மூலையும் கண்ணீரோட கேட்கிறான். எஸ்ப்பா எங்களுக்காக ஜெபிங்க பாஸ்டர், எங்களுக்காக ஜெபிங்க. உங்களுக்காக தான் தெய்வம் என்னை உயிரோட வைத்திருக்கிறார். நான் என் குடும்பத்துக்காக அல்ல, என் மனைவிக்காக அல்ல, என் பிள்ளைகளுக்காக அல்ல, உங்களுக்காக என்னை கர்த்தர் உயிரோட வைத்திருக்கிறார். நிச்சயமா நம்புங்க, எனக்கு உயிருள்ள வரையிலும் நீங்க கண்கலங்க நான் விட மாட்டேன். எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் இருக்கிற அத்தனை மக்களும், எத்தனை ஆயிரம் பேர், எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் என்னுடைய கர்ப்பத்தின் கனிகள் மாதிரி நான் நேசிக்கிறேன். என் ரத்தத்துக்கு ரத்தமாக நான் நேசிக்கிறேன். என் ஜீவனுக்கு ஜீவனாக நான் நேசிக்கிறேன். என் உயிருள்ள வரையிலும் உங்களுக்காக போராடுறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களுக்காக மன்றியிடுறேன். ஏசப்பாட பாதத்திலிருந்து பிச்சை கேட்டு எப்படியாக பாதத்தை நான் பிடித்து முத்தமிட்டு உங்களுக்கு நான் விடுதலை வாங்கி தரேன். நீங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கு தயாராகிறீங்க. கண்ணீரோடு நான் ஜெபிக்கிறேன், பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன், வேதனையோடு நான் ஜெபிக்கிறேன். என் ஏசப்பா என் கண்ணீரை தள்ளி களைய மாட்டேன். என் கண்ணீர், என் கண் கலங்கினாலே விடுதலை தான். என் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தால் நிச்சயம் எங்க அப்பா சும்மா இருக்க மாட்டான். அவர் உடனே எழும்புவாங்க. என் கண்ணு கலங்க அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. உடனே அதுக்கு பரிகாரத்தை கொடுக்கிற தெய்வம் தான் நான் ஆராதிக்கிற தெய்வம். தெய்வம் நிச்சயம் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டேன், நம்மளை கலங்கடிக்க விட மாட்டேன். உங்க குடும்பத்தோட பிரச்சனைகள், பணம் தந்து எனக்கு உதவி செய்துக்கு எங்கிட்ட பணம் இல்லை, வேற எந்த விதத்திலும் உங்களுக்கு உதவி செய்துக்கு எனக்கு திராணி இல்லை. ஆனா எனக்கு இருக்கிற இது ஒண்ணுதான், கண்ணீர் விட்டு உங்களுக்காக மன்றியிடணும், உங்களுக்காக புலம்பணும், எந்த விதத்திலாக உங்களை கரையேற்றணும். இதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கிறேன். நிச்சயமா நம்புங்க, ஒரு சகோதரனை என்னை எடுத்துக்கொள்ளுங்க, உங்க குடும்பத்தில் ஒரு நபரா என்னை நேசிங்க. ரத்தத்துக்கு ரத்தமாக நான் உங்களை நேசிக்கிறேன், ஜீவனுக்கு ஜீவனா நான் உங்களை நேசிக்கிறேன். நீங்க யாரும் எனக்கு அந்நியர் கிடையாது, நீங்க யாரும் எனக்கு அந்நியர் கிடையாது. நீங்க எல்லாம் எனக்கு சொந்தம் தான், என்னோட ரத்தம் தான், என் ஜீவன் தான். அதுக்காக தான் உங்களுக்கு புலம்புறேன். என் கர்த்தரின் கண்ணீருக்கும் என் மன்றாட்டுக்கும் நிச்சயம் பதில் தருவார். ஆண்டவர் சொல்ல, இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிகிறீர்களா? நான் அறிகிறேன் ஏசப்பா சொல்லுங்க, நான் நம்புறேன் ஏசப்பா சொல்லுங்க, நீங்க சொன்ன எனக்கு அது நடக்கும் என்று சொல்லுங்க. நீங்க போய் சொல்ல மாட்டாப்பா சொல்லி அவரை புகழுங்க. நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திரங்களில் ஆறுகளை உண்டாக்குவேன். அவர் சொன்னா உண்டாக்குவார் நிச்சயம். செங்கடலை சர்வசாதன திறக்கு இல்லையா, யோர்தானை திறக்கு இல்லையா, மறுபூமியிலே மன்னாவை கொடுக்க இல்லையா, காடையை கொடுக்க இல்லையா, பாறை தண்ணீரை கொடுக்க இல்லையா, பகலிலே மேகமாய் நிழலா வரலையா, ராத்திரிலே வெளிச்சத்துக்கு தீமதலா வரலையா? அவர் என்ன குறை வைத்தார்? நமக்கு வைக்க மாட்டார். அவரை நம்பணும், முழுசா நம்பணும். பிள்ளைகளே, அவரை நம்பினா போதும். அவர் தான் நம்மளோட நம்பிக்கை நங்கூரம். நம்பினவரை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களோட பிள்ளைகளுக்காக நீங்க கலங்காதுங்க. உங்களோட பிள்ளைகளோட பாவி காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுப்பார். பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களோட பிள்ளைகள் அல்ல, கர்த்தர் கொடுத்த தானம், கர்த்தர் கொடுத்த ஈவு, கர்த்தர் கொடுத்த கிஃப்ட். உங்களே காட்டிலு கரசனை கர்த்தருக்கு உண்டு. அது நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா 1000 சொட்டு கண்ணீர் உங்க பிள்ளைகளுக்காக விட என் கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அவனுடைய பிள்ளைகளோட எஜுகேஷன், பிள்ளைகளுடைய உத்தியோகம், பிள்ளைகளுடைய திருமணம், எதை குறித்து கலங்கக்கூடாது. கர்த்தர் பிள்ளைகளை தந்தது உண்டானால் நடத்துவார், தேவைகளை சந்திப்பார். உங்க வீட்டுக்காரனுக்காக நீங்க கலங்காதுங்க. அவன் குடிக்காரனா, கொலைக்காரனா, விபச்சார கள்ளனா, கலங்காதுங்க. ஏசப்பா, நீங்க தந்த புருஷன் எனக்கு வேணும், அவர் சொர்க்கத்துக்கு வரணும், உமக்கு சாட்சியா வாழணும், உங்களோட கிருபைக்குள்ள, உங்களோட தயவுக்குள்ள, உங்களோட மகிமைக்குள்ள இருக்கணும், உங்களோட அன்பின் கருத்துல நான் கொடுக்கிறேன்னு சொல்லி கணவனுக்காக புலம்புங்க. நானும் புலம்புறேன். உங்க மனைவிகள் பலவீனமா இருக்கிறாரா, பாவத்தில் இருக்கிறாரா, விழுந்து கிடக்கிறாரா, சேற்றில் விழுந்தாரா, கவலைப்படாத, இயேசு அற்புதம் செய்வார். உன் மனைவி உன்னை விட்டு போயிட்டாரா, உன் கணவன் உன்னை விட்டு போயிட்டாரா, புலம்பவே புலம்பாது, இயேசு உனக்கு திருப்பி தருவார். நீ கலங்க கூடாது. உன் புருஷன் இறந்து போனியா, நீ விதவையா இருக்கிறாரா, புலம்பவே கூடாது. உன்
உன்னே தான் கர்த்தர் உள்ளங்கையில் வைத்திருக்கிறார். உனக்கு தான் முக்கிய ஸ்தானம். உன் கண்ணீருக்கு தான் பதில். உன் மன்றாட்டுக்கு தான் பதில். உன்னே கர்த்தர் விதவையாக வைக்க மாட்டேன். யாருக்கு முன்னே கையேந்த விட மாட்டேன். எவனுக்கு முன்னே தலகுனியனை விட மாட்டேன். நித்திய மணவாளன் இயேசு உன் கூடவே இருக்கிறார். உன்னை வெக்கப்படுத்த மாட்டேன். உன்னை ராணியா வைப்பேன், ராஜாத்திய வைப்பேன். அது நம்புங்க. எனக்கு தாயும் இல்லை, எனக்கு தகப்பனும் இல்லை, நான் அநாத பிள்ளை சொல்லாது. உனக்கு தாயோட ஸ்தானம் தாய், தந்தையோட ஸ்தானத்தில் தந்தையாக என் ஏசப்பா இருக்கிறார். உனக்கு ஒரு குறை வைக்க மாட்டேன். உங்க அப்பா உன்னை பார்த்ததை காட்டிலும், உங்க அம்மா உன்னை பார்த்ததை காட்டிலும் அதிகமாக 1000 மடங்கு அதிகமா என் ஏசப்பா உன்னை பாதுகாத்து கொள்ளுவார். காரணம் எனக்கு அப்பா இல்லை, எனக்கு அம்மா இல்லை. நான் எவ்வளவு நல்லா இருக்கிறேன். எங்க அப்பா தராததெல்லாம், எங்க அம்மா தர முடியாதெல்லாம் என் ஏசப்பா எனக்கு தருகிறார். அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன். என்னை நடத்துற தெய்வம் உன்னை நடத்துவார். எனக்கு அப்பா இல்லை சொல்லாது, அம்மா இல்லை சொல்லாது, கலங்காது, சோர்ந்து போகாது, கூடவே இருக்கிறார்ப்பா. அது விதமாய் படிப்பில, வேலையில, உத்தியோகத்துல, நீங்க செய்யற பிசினஸ்ல, உங்களோட தொழிலில், ஊழியத்துல என்னென்ன காரியத்தை நீங்க செய்யறேனோ அத்தனை இடத்துல கர்த்தர் இருந்து உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஒரு குறையும் உங்களுக்கு வைக்க மாட்டேன். ஒரு கஷ்டத்தை உங்களுக்கு தர மாட்டேன். நீங்க எங்குமே கண்கலங்க விட மாட்டேன். தங்கக்குமாரன் கூட இருந்து உன் கண்ணீரெல்லாம் துடைத்து, உன் காயங்கள் எல்லாம் ஆற்றி, உன் முறிவுகள் எல்லாம் பொறுக்க செய்து, உன்னை ஆச்சரிய விதமா மகிழ்ச்சியோடு தன் உள்ள கரங்களில் ஏந்தி கொள்ளுவார். உள்ள கரங்களில் ஏந்தி கொள்ளுவார். உன் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். ஒரு குறையும் வைக்க மாட்டேன். ஒரு குறையும் வைக்க மாட்டேன். அற்புதமா கர்த்தர் நடத்தும். நீ காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன். வாய்க்கால் நிரம்பும், தேவைகள் சந்திக்கப்படும். ஆமீன். காகன்களை கொண்டு எலியாவை போஷிப்பித்த தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். காற்றடிக்க செய்து காடுகளை கொடுத்தவர் தான் நம்முடைய தெய்வம். எப்படி நமக்கு அற்புதம் செய்யும்? நம்ம தலைக்கு மேலே காகன்கள் பறக்குது, நம்ம தலைக்கு மேலே காற்று அடிக்குது. நீங்க மறக்க கூடாது. நிச்சயம் அற்புதம் கர்த்தர் செய்வார். உன்னுடைய கடன், சாபங்கள், கண்ணீர், வியாதி, பலவீனங்கள் எல்லா புலம்பிலும் ஏசப்பா பார்த்து கொண்டிருக்கிறார். இப்ப நீ பலவீனமா இருக்கிறாயா, படுக்கையில் இருக்கிறாயா, கவலைப்படாது. உன் படுக்கைக்கு அவர் வருவார். உன் படுக்கைக்கு வருவார். கைப்பிடிப்பார், எழுப்புவார், எழும்பி நடன்னு சொல்லுவார். உனக்கு விடுதலை தருவார். தைரியமா நம்பு. என்னை அப்படிதான் எங்க அப்பா நடத்துறான். என் ஜீவன் போம்பெல்லாம் எனக்கு ஜீவன் கொடுக்கிறவர் அவருதான். என் பலவீனத்துல எனக்கு பலம் தருவர் அவருதான். என்னை காப்பாற்ற அவருதான். என்னை நடத்துற அவருதான். அந்த தெய்வம் உங்களை நடத்துவார். சொந்து போகாம தைரியமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, ஆனந்தமாயிருங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவருக்காக 100% உண்மையாயிருங்க. ஒருபோது கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டேன். ஏசப்பா, இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. என் பிள்ளைகள் எல்லாம் மறுபடியும் கர்த்தர் கொடுக்கிறேன். இந்த வார்த்தைகள், இந்த ஜெபமும் என் பிள்ளைகளுக்கு எல்லாரும் மிகுந்த அனுகிரகமாய் மாறட்டும். ஒருத்தர் கலங்க, ஒருத்தர் தவிக்க, ஒருத்தர் வெட்கப்பட விடக்கூடாது. கண்மணி போல மறைத்து பாதுகாத்து வழி நடத்தும். ஆசீர்வதியும். சகல துதிகான மகிமை நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். நிச்சயமா இயேசுவை ஆசீர்வதிப்பார். நம்புங்க, விசுவாசமா இருங்க. ஓகே, தேங்க்யூ.